கிரேவ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர்க்கே. அங்காள பரமேஸ்வரி திருவடிகளையே சரணம். வெள்ளிக்கிழமை, குரோதி வருடம் செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி 2024ஆம் வருடம் ஆவணி மாதம் 28ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் இரவு 9:03 வரை பூராடம், அதன் பின்பு உத்திராடம். இன்றைய திதி வளர்பிறை தசமி இரவு 10:33 வரை, அதன் பின்பு வளர்பிறை ஏகாதசி. இன்றைய யோகம் சித்த யோகம் நாள் முழுவதும். இன்றைய ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் மாலை 3 முதல் 4:30 வரை. குளிகை காலை 7:30 முதல் 9 வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஓரைகள் காலை 6 முதல் 8 வரை, மாலை 5 முதல் 6 வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சூரியன் புதன், கன்னியில் சுக்கிரன் கேது, தனுசுவில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய ராசி பலன்: மேஷம். மேச ராசிக்கு இந்த நாள் அற்புதங்கள் நடக்கக்கூடிய மிகச்சிறந்த நல்ல நாளாகும். குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்திலும், செவ்வாய் 3ஆம் இடத்திலும், 5ஆம் இடத்து அதிபதி சூரியனோடு புதன் இணைந்துள்ளதும், 9ஆம் இடத்துல சந்திரனும் இருக்கிற மிகச்சிறந்த கிரக அமைப்பு. குடும்பத்தில் அமைதி, பண வரவே சிறப்பாக இருக்கும். உடன் பிறந்தவரிடம் நல்ல உறவும் அனுகூலமும் உண்டாகும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. உயர்கல்வி அட்மிஷன் மிக சுலபமாக கிடைக்கும். தொழிலில் முன்னேற்றம் உண்டு. வேலை பார்க்குற இடத்துல நல்ல பேரு புகழ் என சந்தோஷமான சூழ்நிலை உருவாகக்கூடிய இந்த நாள் சிறப்பான நாளாகும். ரிஷபம். ரிஷபராசிக்கு இந்த நாள் முழுவதும் சந்திராஷ்டமம். எனவே இறை வழிபாட்டில் கவனம் செலுத்தணும். ட்ராவலில் கவனம் முக்கியமாக தேவை. பண விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பேச்சில் நிதானமும், மேக்ஸிமம் பேசுறதை குறைச்சிக்கலாம். அதுவே இன்றைக்கி சிறப்பாக இருக்கும். மற்றபடி இறை வழிபாட்டில் மட்டுமே கவனம் செலுத்துங்க. மிதுனம். மிதுன ராசிக்கு இந்த நாள் இனிய நன்னாளாகும். ராசியில் செவ்வாய், 3ஆம் இடத்துல சூரியன் புதன் கூட சேர்ந்துருக்காங்க. 4ஆம் இடத்துல சுக்கிரன் கேது, 7ஆம் இடத்துல சந்திரன், 9ஆம் இடத்துல சனி, 10ல் ராகு என சிறப்பான கிரக அமைப்பு உள்ளது. குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள்லாம் தெளிந்து நிம்மதி ஏற்படும். குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷமும் அமைதியும் ஏற்படும். பண வரவு சிறப்பாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளில் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறும் சூழ்நிலை நல்லபடியாக உருவாகும். எனவே மிதுன ராசிக்கு இந்த நாள் இனிய நாளாகும். கடகம். கடகராசிக்கு இந்த நாள் இனிய நாளாகும். 2ஆம் இடத்துல சூரியன் புதன், 9ஆம் இடத்துல ராகு, 11ஆம் இடத்துல குரு என்ற கிரக அமைப்பு உள்ள நாள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. கடகராசிக்காரர்களுக்கு எந்த காரியம் இன்னைக்கு எடுத்தாலும் அந்த காரியத்தில் வெற்றி உறுதி. தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டு. வேலை பார்க்கும் இடத்துல பதவியுடன் கூடிய பணியிட மாற்றம் ஏற்படலாம். எனவே கடகராசிக்கு இந்த நாள் இனிய நாளாகும். சிம்மம். சிம்ம ராசிக்கு இந்த நாள் இனிய நாள். ராசி அதிபதி ராசியிலேயே புதனோடு இணைந்துள்ளார். 2ஆம் இடத்துல சுக்கிரன் கேது, 5ஆம் இடத்துல சந்திரன், 10ஆம் இடத்துல குரு, 11ஆம் இடத்துல செவ்வாய் என மிக நல்ல கிரக அமைப்பு. குழந்தை பாக்கியம் இல்லாத சிம்மராசி நேயர்களுக்கு இப்பொழுது குழந்தை பாக்கியம் உருவாகக்கூடிய நாள். தொழில் செய்கிறவங்களுக்கு தொழிலில் ஒரு நல்ல வெற்றி உண்டு. வேலையில் நல்ல மதிப்பு இருக்குது. வேலை செய்யும் இடத்துல பேர் புகழ் என்ற சிறந்த அமைப்பு இன்று உருவாகும். எனவே சிம்மராசிக்கு இந்த நாள் இனிய நாளாகும். கன்னிராசி. கன்னிராசிக்கு இந்த நாள் இனிய நாளாகும். ராசியில் சுக்கிரன் கேது, 4ஆம் வீட்டில் சனி, 5ஆம் வீட்டில் ராகு, 7ஆம் வீட்டில் குரு என மிக சிறப்பான கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளது. ராசிக்கு குரு பார்வை உள்ளதால் திருமணமாகாத கன்னிராசி நேயர்களுக்கு இப்பொழுது வெகு விரைவில் திருமணம் நடைபெறும். திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாத கன்னிராசி நேயர்களுக்கு இப்பொழுது குழந்தை பாக்கியம் ஏற்படும். எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். வேலை பார்க்கும் இடத்துல ஒரு நல்ல சந்தோஷமான அனுகூலமான சூழ்நிலை உருவாகும். இந்த வகையில் கன்னிராசிக்கு இந்த நாள் இனிய நாளாகும். துலாம். துலாம் ராசிக்கு இது ஒரு இனிய நாளாகும். ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன், 5ஆம் இடத்துல சனி, 9ஆம் இடத்துல செவ்வாய், 11ஆம் இடத்துல சூரியன் புதன் என நல்ல கிரக அமைப்பு உள்ள நாள். எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். தொழில் செய்பவர்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். வேலை பார்க்குற இடத்துல ஒரு மதிப்பு, ஒரு மரியாதை, அதில் ஒரு பதவி
உயர்வு ஏற்படும். குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் நிலவும். எனவே துலாம் ராசிக்கு இந்த நாள் இனிய நாளாகும். விருச்சிக ராசிக்கு இது ஒரு சிறப்பான நாள். நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய மிக அற்புதமான நாளாகும். ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன், 4ஆம் இடத்துல சனி, 5ஆம் இடத்துல ராகு, 7ஆம் இடத்துல குரு, 10ஆம் இடத்துல சூரியன், புதன், 11ல் சுக்கிரன், கேது என மிகச்சிறந்த கிரக அமைப்பு உள்ள நாள். எந்த காரியம் எடுத்தாலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி. குடும்பத்தில் அமைதி கிடைக்கும், மகிழ்ச்சியும் உருவாகும். அதே சமயம் திருமணமாகாத விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது திருமணம் வெகு விரைவில் நடைபெறக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கைகூடும் நேரம் இதுவே. எனவே விருச்சிக ராசிக்கு இந்நாள் மிக இனிய நாளாகும். தனுசு ராசிக்கு இந்நாள் இனிய நாள். ராசியில் சந்திரன், 3ஆம் இடத்துல சனி, 4ஆம் இடத்தில் ராகு, 7ஆம் இடத்தில் செவ்வாய், 9ல் குரு என்ற ஒரு நல்ல கிரக அமைப்பு உள்ளது. திடீர் பணவரவு, அதன் மூலம் ஒரு மிகப்பெரிய சொத்து, வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். நினைத்த காரியம் நிறைவேறும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டு. என்ட்ரன்ஸ் எக்ஸாமு, போட்டித் தேர்வில் வெற்றி கிடைக்கும். எனவே தனுசு ராசிக்கு இந்த நாள் இனிய நாளாகும். மகர ராசிக்கு இந்த நாள் இனிய நாளாகும். ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி, 3ஆம் இடத்துல ராகு, 5ஆம் இடத்தில் குரு, 9ல் சுக்கிரன், கேது என்ற மிகச்சிறந்த கிரக அமைப்பு உள்ள நாள். திடீர் பண வரவு நிச்சயமாக கிடைக்கும். அதே சமயம் வாராக்கடன் வந்து சேரும். திருமணமான மகராசி நேயர்களுக்கு இப்பொழுது குழந்தை பாக்கியம் உருவாகக்கூடிய மிகச்சிறந்த நல்ல அமைப்பு. மாணவ மாணவியரின் கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். எந்த வகையில் மகராசிக்கு இந்த நாள் இனிய நாளாகும். கும்பராசிக்கு இந்நாள் இனிய நாள். ராசியில் சனி, 2ஆம் இடத்துல ராகு, 4ஆம் இடத்துல குரு, 5ஆம் இடத்துல செவ்வாய், 7ல் குருவும் புதனும் சேர்ந்துருக்குது, 11ல் சந்திரன். இது ஒரு மிக மிக நல்ல கிரக அமைப்பு. மிக சிறப்பான நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நாள். வாராக்கடன் திரும்பி வரும். திடீர் பண வரவு உண்டு. குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்ச்சி, அமைதி உண்டு. கணவன் மனைவிக்குள்ள ஒத்துமையாக இருப்பாங்க. எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். வேலையில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். எனவே இந்த நாள் கும்பராசிக்கு இனிய நாளாகும். மீனராசிக்கு இந்த நாள் மிக சிறப்பான நாளாகும். ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு, 4ஆம் இடத்துல செவ்வாய், 10ல் சந்திரன். இது ஒரு நல்ல கிரக அமைப்பு உள்ள நாள். உடன் பிறந்த சகோதர சகோதரி மூலம் ஒரு நல்ல அனுகூலம் கிடைக்கும். அவங்கள பார்க்கறதுக்கோ சந்தித்து பேசுறதுக்கோ வாய்ப்பு கிடைக்கும். எடுத்த காரியத்தில் வெற்றி நடக்கும். சொந்த தொழிலில் முன்னேற்றம் இருக்கும். வேலை பார்க்குற இடத்துல அனுகூலமான சூழ்நிலை உருவாகும். இந்த வகையில் மீனராசிக்கு இந்த நாள் இனிய நாளாகும். மீண்டும் நாளை காலை 7 மணி அளவில் கிரேவின் ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திப்போம்.